சென்னை ராஜாஜி சாலையில் உள்ள கிலோ பேட்டரி பேருந்து நிறுத்தம் அருகே அமைக்கப்படும் நடைபாதை பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து அப்பகுதி மக்களுடன் நமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம். சென்னை ராயபுரம் செல்லக்கூடிய ராஜாஜி சாலையில் தற்போது நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் பார்த்தோமானால் நடைமேடை அமைக்கக்கூடிய பணிகளும் மழைநீர் வடிகால் பணிகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கடந்த 1.5 மாதங்களுக்கு மேலாக இந்த பணிகள் நடைபெற்று வருவதாக இப்பகுதிவாசிகள் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக அருகாமையிலே இங்கே இருக்கக்கூடிய பேருந்து நிலையத்தில் வரக்கூடிய பயணிகள் பேருந்தில் செல்வதற்காக வரக்கூடிய பயணிகள் மிகுந்த சிரமத்துடன் சென்று வருவதாகவும், அதே போல் இங்கே இருக்கக்கூடிய கடை வியாபாரிகளும் மிகுந்த வருத்தத்தை தெரிவிக்கின்றனர். ஏனென்றால் இங்கு போடப்பட்டிருக்கக்கூடிய இந்த நடைமேடையானது முறையாக போடப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் வைக்கின்றன இங்கே பகுதிவாசிகளுக்கெல்லாம். சார் வணக்கம். இந்த பகுதியில் இந்த பிளாட்ஃபார்ம் எவ்வளோ நாள் அமைச்சிட்டு இருக்காங்க? ஒரு வருஷமாக நடக்குதுங்க. இது மழை நேரத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வேலைகளை விட்டு 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 செய்கிறாங்க. இந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அடுத்த இடத்துக்கு போயிடுறாங்க. இது கிட்டத்தட்ட எங்களுக்கு வியாபாரிகளுக்கு பஸ் ஸ்டாண்ட் இருக்கிறதுனால இவங்களுக்குலாம் பெரிய இதாக இருக்குது. இதனால் இந்த பிளாட்ஃபார்ம் இங்கே ரோடு இந்த இடத்துல 20 அடி இருக்குது, பிளாட்ஃபார்ம் 20 அடி இருக்குது. அரசாங்கத்தில் மற்ற இடங்களில் இந்த மாதிரி இல்லை. பிளாட்ஃபார்மோட ரோடு சின்னதாக இருக்குது. பஸ்ஸு 2 பஸ்ஸு போக முடியல. ஒரே போக்குவரத்து இடையூறாக இருக்குது. பெரிய இதாக இருக்குது. இது யாருக்கிட்டையும் சொல்ல முடியல. வேலை செய்ய வரவங்கள்ட்ட சொன்னாக்க எங்களுக்கு வேலை செய்யறது தான் தெரியும் சார், இந்த அதிகாரம் எங்களுக்கு இல்லை, வேறு அதிகாரியை பாருங்கிறாங்க. நான் இது மாதிரி ஜோனல் ஆஃபீஸருக்கும் தகவல் சொல்லியிருக்கேன். இதை உடனடியாக சரி பண்ணி இந்த ரோடை பெருசு பண்ணி பிளாட்ஃபார்மோட அகலத்தை சின்னது பண்ணுங்க. எங்களோட நீண்ட நாள் கோரிக்கைங்க. இதே இது மற்ற பகுதியில் பாருங்கள், பிளாட்ஃபார்ம் சின்னதாக இருக்குது, ரோடு பெருசாக இருக்குது. இந்த இடத்துல மட்டும் ரோடு சின்னதாக இருக்குது, பிளாட்ஃபார்ம் பெருசாக இருக்குது. இது இவங்க வேலை செய்கிறவங்களோட மிகப்பெரிய தவறாக தான் எங்களுக்கு தெரியுது. இதை செஞ்சு கொடுத்தா கொஞ்சம் ரொம்ப நல்லா இருக்குங்க எங்களுக்கு. சார், தொடர்ச்சியாக இங்கே பிளாட்ஃபார்ம் அகலம் நீளம் அதிகமாக போட்டுறதாக குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படினால இதில் பொருளாதார செலவும் இருக்குது. ப்ளஸ் எந்த மாதிரி இடையூறெல்லாம் மக்கள் ஃபேஸ் பண்ணுறாங்க? இடையூறுனா மக்களுக்கு நடக்கிற மாதிரியே இடம் இல்லை. நீங்களே பார்க்குறீங்களா, நடக்கிற மாதிரி இடம் இருக்கா? இப்போ கடை வச்சுக்கிறாங்க, வண்டி விடணும், ஒரு வாகனம் எங்கே விடுவாங்க? ரோட்டில் விட்டால் டிராஃபிக் ஆகும், ஆம்புலன்ஸ் வருது, போலீஸு ரெக்கவரி போட்டு தூக்கின்னு போகிறாங்க, ஃபைன் போடுறாங்க. இதெல்லாம் யார் கட்டுறது? நாங்கள் தான், பப்ளிக் தான் ஆசைப்படுறோம். இதை மாதிரி ஒரு சூழ்நிலையில் எங்களை தள்ளி விட்டான் கவர்மெண்ட்டு. நாங்கள் வேறு என்ன பண்ணுறது பாருங்கள். இது 2.5 வருஷம் மேலே இருக்குது. இந்த முனையிலேருந்து இந்த முனை வரைக்கும் இந்த கார் நிற்குது. 2.5 வருஷம் வரைக்கும் பண்ணுறாங்க. இது வரைக்கும் ஒன்றும் கிளியர் பண்ண மாதிரியே தெரியல. அவங்க கேட்டால் எனக்கு மெட்டீரியல் வாங்கி கொடுக்கல, அது வாங்கி கொடுக்கல, இது வாங்கி கொடுக்கலன்றாங்க. நம்ம அவங்கள போய் என்ன கேட்க முடியும்? எல்லாம் ஊர்லேருந்து வேலை செய்கிறாங்க. எனக்கு ஆஃபீஸர் வாங்கி கொடுத்தா தான், கவர்மெண்ட் கொடுத்தா தான் எனக்கு சம்பளம் கொடுக்கல, அது கொடுக்கலன்றானுங்க. தொடர்ச்சியாக இந்த பகுதியில் நடைபெற்று வரக்கூடிய இந்த நடைபாதை பணிகளானது விரைந்து முடிக்கப்பட வேண்டும் என்றும், அதே போல் மழை காலங்களில் இந்த பகுதியில் தண்ணீர் தேங்கக்கூடிய நிலையானது ஏற்படுகிறது. மழைக்கால் வடிகால் பணிகளானது நடைபெற்று வரக்கூடிய இந்த பணிகளையும் முற்றிலுமாக விரைந்து முடிக்க வேண்டும் என்பதே பகுதி மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் சாலைக்கும் அமைத்திருக்கக்கூடிய நடைபாதையினுடைய அளவு அதிகமாக இருப்பதாக இங்கு பகுதிவாசிகள் குற்றம் சாட்டுகின்றனர். ஏனென்றால் இந்த நடைபாதையுடைய அளவு அதிகாரிகள் முறையாக அளவிட்டு இந்த நடைபாதை அமைக்க வேண்டும் என்பதும் இப்பகுதி மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. ஒளிப்பதிவாளர் விக்ரமுடன் செய்தியாளர் சாமுவேல் எபினேசர், நியூஸ் 7 தமிழ், சென்னை.